கபிலனை விசாரணைக்கு வர வச்சுருக்காங்கன்றது தெரிஞ்ச ப்ரூஸ்லி வந்துட்டு எப்படியாவது கபிலனுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற 2 போலீஸ் வந்துட்டு இங்கே இருக்கிறாங்க, அவங்க தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணன்றது தெரியப்படுத்தணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் அவர் உட்காந்துட்டு இருந்த அந்த சேரில் இருந்த ஆணியில் வந்து கையை குத்திக்கிட்டு ரத்தம் வர வச்சுறாரு. அப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி போலீஸ் கன்னை பிடுங்கி இது பண்ண அப்புறம் கரெக்டாக நம்ம சிவாவும் ஐலியும் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போ சிவாவோட ஷர்ட்டில் வந்துட்டு அந்த ரத்தக்கரையை இது பண்ணி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் கபிலன் வந்து விசாரணைக்காக வராரு. கபிலனை ப்ரூஸ்லியோட உட்கார விடுறாங்க. இவங்க ஏதாவது பேசிக்கிறாங்களா, சைகை மாதிரி பண்ணிக்கிறாங்களான்னு உட்கார வச்சு இவங்க வந்துட்டு சிசிடிவியில் செக் பண்ணுறாங்க. பார்த்தா கரெக்டாக வந்துட்டு இவங்க எதுவுமே கண்டுக்காத மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. அப்போ ப்ரூஸ்லி பாட்டா பாடுறாரு, சட்டையில் ரத்தக்கரை, அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற போலீஸுன்ற மாதிரி வேறு மாதிரி பாட்டு மாதிரி பாடுறாரு. கபிலன் கடுப்பாகி திட்டுற மாதிரி நடிச்சிட்டாங்க. இறந்து போகிறாரு, இவன் ஏதோ ஒன்று சொல்ல வரான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ஐலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கபிலனை விசாரிக்கிறாங்க. உனக்கு வருமாக்கா என்ன சம்பளம், வருமா எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. எனக்கு அவருக்கு எந்த சம்பளம் கிடையாது, நியூஸில் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கிறது தான், வேறு எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ வேறு எதுவும் விசாரணைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே ப்ரூஸ்லி கிட்டே விசாரிக்கிறாங்க, வர்மா எங்கே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வர்மா வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்ல, அப்போ இவனை சுட்டு கொண்டுலாம், இவனால் நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லைன்னு ஐலி சொல்ல ரொம்பவே பயந்துடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே மாப்பிள்ளையை அமிச்சு ஐலியும் சிவாவையும் நோட்டை விட சொன்ன கபிலனோட அம்மா கரெக்டாக அவர் வர கோலத்தை பார்த்தோன்னா ஷாக் ஆகி போயிட்டாரு. என்னாச்சுன்னு கேட்க இந்த மாதிரி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாங்க. அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் அதை பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு ரித்திகாவும் கபிலனோட அம்மாவும் பிளான் பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு இந்த இந்திராணி கண்டிப்பாக சித்தப்பாவோட விஷயமா மட்டும் அவங்க வரல, வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, எல்லோரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு பிளானை பண்ணுறாங்க. அதோட எபிசோட் முடியுது.